Hi friends, today's special Briyani Masala powder. நம்ம இந்த மாதிரி சொந்தமாக வீட்டில் மசாலா பவுடர் செஞ்சுட்டாக்கா கடையில் ரெடிமேட் பவுடர் வாங்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ ஓகே, இது வந்து நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: பே லீஃப் 5 இல்லைன்னா 6 எடுத்து வச்சிங்க, சின்னமன் பட்டை 3 பட்டை எடுத்து வச்சிங்க, நட்மெக் 3, பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகா 4 எடுத்துக்கோங்க, கிராம்பு 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 3 டேபிள் ஸ்பூன், பூவு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துச்சிங்க, ஒரு பேன். இதில் எண்ணெய் ஊற்ற வேணாம், நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த இன்க்ரீடியன்ஸ், இந்த பொருட்களாக வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். நீங்கள் வறுக்கிறப்ப அது நிறம் மாறணும். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். ட்ரை சில்லி வந்து நம்ம பிச்சு போட்டுக்கலாம், அப்போ தான் அது வந்து செட்டுன்னு வேகும். ஸோ அனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சு அதை மெதுவாக நீங்கள் வறுக்கணும். நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த நெடி வந்து மூக்கில் ஏறும் உங்களுக்கு, அப்போ தெரியும் நல்லா வந்து குக் ஆகுதுன்ட்டு. நான் வறுக்கிறப்ப பக்கத்தில் நிற்க முடியல, எனக்கா அவ்வளோ காட்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் மெதுவாக வறுத்து பாருங்களேன். உங்களுக்கு வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து கலர் மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி நம்ம ஹோம்மேட் மசாலா செஞ்சு வச்சுக்கிட்டோமாக்கா எனி டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், கடையில் போய் தேட வேணாம். ஸோ உங்களுக்கு உரப்பு வேணுனாக்கா கூடலாம் சேர்த்துக்கலாம், குறைச்சிக்கலாம் இப்படியே. இப்போ நம்ம ஒரு 10 to 15 மினிட் நல்லா வறுத்துட்டோம். ஸோ கலரும் மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு இலையை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிச்சு பார்த்தீங்கன்னா அது சவுண்டு வரணும், கரெக்டுன்னு சவுண்டு கொடுக்கணும். அப்போனா அது நல்லா ரோஸ்ட் பண்ணிடுச்சின்னு அர்த்தம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி விடுவோம். நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஏறக்கூடிய நல்லா நிறம் மாறிடுச்சு, இங்கே பாருங்களேன். ஸோ எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, மிளகாலாம் நிறம் மாறி இருக்குது பாருங்களேன் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜூம் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஆற விட்டு பிளெண்ட் பண்ணோம் ட்ரை பிளெண்டரில். நான் சட்டியில் நல்லா ஆற விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து பிளெண்டரில் போடலாம். ட்ரை பிளெண்ட் பண்ணிடுவோம். நல்லா பவுடர் ஃபார்மாக பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய பிரியாணி மசாலா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிங்க அண்ட் ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். ஹேப்பி குக்கிங். Drop it.